உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி, ராணி, என்ன ராணி? ஏய் ராணி, மாசமா இருக்கும்போது இப்படி மேலையும் கீழே ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாவது ஹெல்த் மேல அக்கறை இருக்கா? யோ, உன்னாண்ட நான் எம்மா தடவை சொல்றது, இப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சாதான் சுகப்பிரசவம் ஆகும். நீ கீழே போ, நான் துணியெல்லாம் எடுத்துன்னு வரேன். சரி, நீ சொன்னா கேட்க மாட்ட. அதெல்லாம் இருக்கட்டும். நீ பாப்பா கிட்ட பிரபஞ்சத்தை மீடியமா வச்சு பேச போறேன்னு சொன்னீங்க, பேசுனியா? இன்னும் பேசலையா? இனிமேதான் பேசணும். ஆமா, நீ காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டியே. ஆமா ஆமா, நான் சொன்னா நீ அப்படியே நம்பிடுவ. தோ இப்ப கூட நம்ம வீட்டுக்குள்ளார ஏதோ துஷ்ட சக்தி நுழைஞ்சிச்சுன்னு தான் எனக்கு தோணுது. ஐயோ ராணி, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏதோ ஒரு இச்சாதாரி வந்தது, இப்ப அதையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. அப்புறம் பாக்கணும்னு வந்துச்சு, அதையும் அழிச்சாச்சு. இப்ப திரும்பவும் தயவு செஞ்சு நீ எதையும் ஆரம்பிக்காத. பாத்தியா பாத்தியா பாத்தியா, இதுக்கோசரம் தான் நான் உன்னாண்ட எதுவுமே சொல்றதே இல்ல. நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த பிரச்சனை கழுத்தை நெருங்கும் போதுதான் நீங்க எல்லாம் நம்புவீங்க. இதானே நம்ம வீட்ல வழக்கமா நந்துன்னு இருக்கிறது. இவ சொல்றதும் சரிதான். இருந்தாலும் இவகிட்ட நம்ம நம்புற மாதிரி காட்டிக்கிட்டா இவ ரொம்பவே டென்ஷன் ஆவா. ஆமா, ஹால்ல எப்படி அவ்வளவு ரத்தம் வந்தது? யோ நாயா, நான் சொல்றத யோசிச்சு பாக்குற பொழுது ஹால்ல எப்படி அம்மா ரத்தம் வந்துச்சுன்னு தானே யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணுல ராணி. பூனை எதையோ புடிச்சிட்டு வந்து நம்ம ஹால்ல வச்சு சாப்பிட்டு இருக்குன்னு பாட்டி கூட சொன்னாங்கல்ல. பூனை? இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்குது? நைட்டு நம்ம வீட்டுக்குள்ளார வேற என்னவோ நந்துக்குதியா? ராணி, சும்மா திரும்ப திரும்ப எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. முதல்ல துணியை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா கீழே வா. உன்னெல்லாம் சரி, இது குடு குடு. அந்த துணியை மட்டும் எடுத்துட்டு வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.